இன்னைக்கு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கடல்சார் பல்கலைக்கழகம் அதுல பிடெக் படிக்கிறதுக்கான பிபிஏ படிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இதுல பார்ப்போம். ஸோ அதற்கான நோட்டிபிகேஷன் 2026 இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது மத்திய அரசின் ஒரு பல்கலைக்கழகம், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங், வாட்டர்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். எப்படி ஒரு ஜெனரல் இன்ஜினியரிங் ஐஐடி என்ஐடி, எப்படி ஏவியேஷனுக்கு ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, எப்படி பெட்ரோலியம்க்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் இல்லைன்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கடல்சார் அட்மிஷன் படிப்புக்கு இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்றது ஒரு டெடிகேட்டட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஐஎம்யூல படிக்கிறது பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து கப்பல்ல வேலை பார்க்கறதுக்கும் இல்ல கரையில துறைமுகத்துல ஏற்றுமதி இறக்குமதியில வேலை பார்க்கறது ரெண்டுத்துக்குமான படிப்பையும் இங்க படிக்க முடியும். கடல் இல்ல கடற்கரை சார்ந்த படிப்புகளை இங்க படிக்கலாம். ஸோ இந்தியாவில் சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் கொல்கட்டால அவங்களோட கேம்பஸ் இருக்கு, விசாகப்பட்டினம், அதுக்கப்புறம் கொச்சி, மும்பை போர்ட்டு, நவி மும்பை. ஸோ இந்தியாவில் 6 இடத்துல எங்களோட கேம்பஸ் இருக்கு. ஸோ ஈவன் தனியார் கல்லூரியில மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னா கூட இந்த ஐஎம்யூ செட் கம்பல்சரி. ஸோ ஐஎம்யூ செட் அப்படிங்கிறது பிஇ பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது மட்டும் இல்லாம பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் கப்பல் மாலுமி படிப்புக்கும் இது கம்பல்சரி. அது போக டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸுக்கும் இந்த ஐஎம்யூ செட்டுங்கிறது கம்பல்சரி. ஸோ இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பிறகு எக்ஸாம் சென்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்வு எழுதணும். தேர்வு எழுதி முடிச்ச உடனே ஒரு ரேங்க் கார்டு பப்ளிஷ் ஆகும். ரேங்க் கார்டு பப்ளிஷ் ஆன உடனே கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி நீங்க அட்மிஷனை முடிக்கணும். ஸோ ஐஎம்யூல நீங்க படிக்கணும் அப்படின்னா imu.edu.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஐஎம்யூல கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாட்டிக்கல் ஸ்டடீஸ்னு ஒரு ஏரியா பிரிச்சுக்கலாம். அதுல பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ். இது கப்பல் மாலுமிக்கான படிப்பு. இது சென்னை, கொச்சி, நவி மும்பைல அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் மெரைன் இன்ஜினியரிங். ஸோ கப்பல்ல இயந்திரம் பொறியியல் படிக்கிறதுக்காக பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது சென்னை, கொல்கட்டா அண்ட் மும்பை போர்ட்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் நேவல் ஆர்கிடெக்சர், கப்பல் கட்டுமான துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னா பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங் இந்த படிப்பு படிக்கலாம். இதை தாண்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும், பிபிஏ படிக்கணும் அப்படின்னா பிபிஏல மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் விசாகப்பட்டினத்திலையும், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைலிங் அண்ட் காமர்ஸ் சென்னை மற்றும் கொச்சிலையும் நீங்க படிக்கலாம். ஸோ நாட்டிக்கல் ஸ்டடீஸ் கப்பல் மாலுமி படிப்புக்கு உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th + 2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு படிப்பா எடுத்து குறைஞ்சபட்சம் 60% மார்க் எடுத்திருக்கணும். ஆங்கிலத்துல 50% மார்க் இருக்கணும். வயது வரம்பு பாத்தீங்கன்னா 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா 27 வயசுக்குள்ள இருக்கணும். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. நெக்ஸ்ட் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கணும். நேவல் ஆர்கிடெக்சருக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ பிபிஏ லாஜிஸ்டிக்ஸுக்கு என்ன கோர்ஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இவங்க பிபிஏக்கு அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இல்லை, உங்களோட +2 மார்க் வச்சு தான் அட்மிட் பண்றாங்க. இது இல்லாம கியூட் ப்ரோக்ராம் மூலயமா அட்மிட் பண்றாங்க. பட் டைம் டு டைம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் மினிட்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்டா 12th மார்க் அப்லோட் பண்ண சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நாட்டிக்கல் சயின்ஸ், மெரைன் இன்ஜினியரிங் இந்த 2 படிப்பு, நாட்டிக்கல் சயின்ஸ், மெரைன் இன்ஜினியரிங் இந்த 2 படிப்புக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அவங்க ஆத்தரைஸ் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கணும். குறைஞ்சபட்சம் 50 கிலோக்கு மேல இருக்கணும் எடை. ஆண்களா இருந்தா 50 கிலோ எடைக்கு மேல இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுவே இதுவே நேவல் ஆர்கிடெக்சர் இல்ல ஷிப் பில்டிங் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா
ஜென்ரல் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தா போதும். ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட் பிபிஏக்கு 200 ரூபாய். அதுவே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா 1200 ரூபாய் அப்ளிகேஷன் காஸ்டா கொடுக்கணும். சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஆப்டிடியூட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே 12th லெவல் தான். அதே மாதிரி ஐஎம்யூல பிபிஏக்கு என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போன மாசம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடைசி நாள் வந்து ஏப்ரல் 24. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஐஎம்யூ செட் எக்ஸாம் டேட் வந்து மே 24. கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் 1ஆம் தேதி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. பிபிஏக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நீங்க சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். நன்றி.